ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். தக்காளியில் ஒரு தொக்கு மாதிரி செய்கிறது. தக்காளி பாருங்கள், இது மாதிரி ஒரு 6 தக்காளி இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை ஒரு கடாயில் போட்டாச்சு. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, சும்மா வெறும் கடாயில் போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி கரைச்சல், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன். காரம் எங்கள் பிரியம், நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போதும். உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கல் உப்பு தாங்க. உப்பெல்லாம் போட்டால் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சுக்கலாம். தாளிக்க போகிறேன். இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு ஒரு அரை டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்க, ஒரு 10 பல்லு பூண்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து இந்த தக்காளியில் நம்ம அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். இப்போ நம்ம சேட்டே பண்ணி ஊற்றின அந்த பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே அதோட நல்லா பிளெண்ட் ஆகி டேஸ்ட் அவ்வளோ சூப்பர் அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வறுத்த வெந்தய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து இந்த தக்காளி தொக்கு அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நீங்கள் சும்மாவே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை, சிம்பிளாக செய்கிறது தான்.